தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி டிசம்பர் 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி டிசம்பர் 4ஆம் தேதியோடு முடிவடைவதோடு கால அவகாசம் வழங்கப்படாது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் மட்டுமே வாக்காளர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டார். ஒரு தொகுதி விட்டு மற்றொரு தொகுதிக்கு மாறிய வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்படாது என்றும் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 6,16,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டு 50% படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆன்லைன் மூலம் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் கூறினார். காரணமின்றி யாரும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 869 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் மட்டும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 429 பேர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக தென்மண்டல ஆய்வு மைய இயக்குனர் அமுதா தெரிவித்தார். தற்போது வரை வடகிழக்கு பருவமழை 5% கூடுதலாக பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார். நெல்லை, தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நாளை காலை 8:30 மணி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் நாளை தென்கடலோர மாவட்டங்களான குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், நாளை மறுதினம் 26ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள், கேரள கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் மாலத்தீவு, தென் வங்கக்கடல் பகுதிகளுக்கு 29ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டையே உலுக்கிய பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் குற்றவாளிகள் 3 ஆயுள் தண்டனை வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டில் நுழைந்த பவாரியா கும்பல் அவரை சுட்டுக் கொன்றதோடு நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். சுதர்சனத்தோடு பவாரியா கொள்ளை கும்பலால் 13 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பவாரியா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். அப்போது ஐஜியாக இருந்த ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வடமாநிலத்தைச் சேர்ந்த 13 பேரை கைது செய்தனர். கொள்ளை கும்பல் தலைவன் ஓம் பிரகாஷ் சிறையிலேயே இறந்துவிட்ட நிலையில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சம்பவம் நடந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கில் தொடர்புடைய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என அண்மையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடர்ந்து இன்று தண்டனை விவரங்களை அறிவித்த நீதிமன்றம் பவாரியா கொள்ளையர்கள் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 ஆயுள் தண்டனை மற்றும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தது. மேலும் பவாரியா கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜெயில்தார் சிங் என்பவர் விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விலக்களிக்கும் வகையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 2011ஆம் ஆண்டிற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் 5 ஆண்டுகளுக்கும் அதிக பணிக்காலம் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், இல்லையென்றால் கட்டாய ஓய்வில் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனால் தமிழகத்தில் 2 லட்சம் ஆசிரியர்களும் நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலையில் உள்ளனர். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ள தமிழக அரசு 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் டிசம்பரில் நடைபெறவுள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி அது குறித்த விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும், அதன் அடிப்படையில் சட்டம் அமலுக்கு வந்த தேதிக்கு முன்னதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு எழுதுவதில் இருந்து விலக்கு
விலக்கு அளிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கியதில் பழங்குடியின பெண் உயிரிழந்தார். மாவனல்லா கிராமத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நாகியம்மாள் என்கிற பெண்ணை புதருக்குள் மறைந்திருந்த புலி கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கி வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. பொதுமக்கள் கூச்சலிட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பெண்ணை தேடிச் சென்றனர். பின்னர் புலியால் வேட்டையாடப்பட்ட நாகியம்மாள் தலை துண்டான நிலையில் ஓடையில் சடலமாக மீட்டனர். நான் அம்மா ஆடு மேய்க்க போனாங்க. 11 மணிக்கு போவாங்க டெய்லி ரெகுலராக. அது அந்த தோட்டத்தில் எப்போதுமே அந்த மைதானத்தில் விட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி விட்டுட்டு அந்த ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. உட்காரும் போது என்னாச்சுன்னா அந்த புலி உட்கார்ந்த இடத்துல இருந்தே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்குது. இன்னும் மக்கள் ஃபாரஸ்ட்காரங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்த உடனே எல்லாம் சத்தம் போட்டு இது பண்ணி அப்புறம் பாடி கிடைச்சது. 3 நாளைக்கு முன்னாடி ஆடை பிடிச்சிச்சு. ஆடை பிடிக்க வந்த ஆடை எங்கள் அப்பா சவுண்ட் போட்டதுனால அது போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பாட்டியை அட்டாக் பண்ணியிருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சார். பிடிக்கிறதாவது இது கூண்டு வச்சு பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 3-4 பேர் இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் தோட்டம் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தண்ணி தேவைப்படுறதெல்லாம் ஆற்றுல இருந்தால் மோட்ரு போட்டு எடுக்கிறாங்க. ஒரு மோட்ரு போடணுன்னா இந்த ஆற்றுக்குள்ளே தான் மோட்ரு ஆன் பண்ணணும். அப்படி இருக்கிற டைமில் புலி எப்போ வரும் எப்போ போகுதுன்னே தெரியறதில்ல. ஆனால் ஃபஸ்ட்டாக இப்போ ஒரு உயிர் போனனால ரொம்ப மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு பயத்தில் அச்சத்தில் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி இன்னும் ஒரு குழந்தையோ ஒரு மக்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ ஏதோ ஊருக்குள்ளே வராத மாதிரி அந்த புலியே இல்லைன்னா கூண்டோடு பிடிச்சி வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். சென்னையில் போலி ஆவணங்கள் மூலம் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் ஜிஎஸ்டி வரி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை எழும்பூரில் வரி ஆலோசனை நிறுவனம் என்கிற பெயரில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு போலி வணிக நிறுவனங்கள் மூலம் 350 கோடிக்கும் மேல் மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு கர்நாடகாவில் செயல்படும் 95க்கும் மேற்பட்ட போலி வணிக நிறுவனங்கள் இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்தின் அடிப்படையில் 83 போலி வணிக நிறுவனங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கைதானவரிடமிருந்து 196 சிம் கார்டுகள், 42 காசோலை புத்தகங்கள், 41 போன்கள், ரப்பர் ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் கண்ணாடி விமானங்களில் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு பேருந்தில் அடுத்தடுத்து 2 நபர்களை கத்தியால் குத்திய கஞ்சா ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக பெருமாள் என்பவர் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது கஞ்சா போதையில் அரசு மருத்துவமனைக்குள் வந்த மர்ம நபர் பெருமாளை தோள்பட்டை மற்றும் கழுத்தில் கத்தியால் தாக்கினார். இதனையடுத்து அரசு பேருந்தில் தப்பிச் சென்ற அவர் சக பயணி ஒருவரையும் கத்தியால் தாக்கினார். இதனையடுத்து கஞ்சா ஆசாமியை சக பயணிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் இவர் நாடார்மேடு பகுதியைச் சேர்ந்த பூபதி என்பதும் இவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. பகல் நேரத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நடிகர் அஜித்தை வைத்து தாம் இயக்கும் புதிய படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்குவதாக இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆதிக் படம் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துள்ளார். இந்திய சினிமாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அப்டேட் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. அஜித் சாரோட அப்டேட் என்ன சார்? ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் ஓவருங்க. லொக்கேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் பை ஃபெப் எண்டு போல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன மாதிரியான ஸ்டோரி? அதாவது அஜித் சார் மறுபடியும் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்க இந்த படத்தில். ரொம்ப ஏர்லி இப்போ தான் நான் முடிஞ்சிருக்கு. இட் பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ பிகாஸ் ஆஃப்டர் ஜிபியூ ஒரு படம் சார் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும். படத்தில் ஒரு கார் ரேசிங் இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா அஜித் சார் ரொம்ப கார் ரேஸ் பிடிக்கும். நீங்கள் அவரோட பாய் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? ரொம்ப 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 சந்தோஷம். அதோட சந்தோஷம் சாருக்குன்ட்டு ஒரு விஷன் அது
மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா வந்து சார் வந்து சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு ஒரு பேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நேசிக்கிறாரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்துருக்காரு. இந்த நெக்ஸ்ட் சீசனும் ரொம்ப பெருசாக வர நான் வந்து கடவுள். தேங்க்யூ.